அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வைஷு எல்லாம் என்ன பண்றாங்க? சீக்கிரம் கிளம்ப சொல்லு. என்னங்க ஏன் இப்படி கிளம்ப முதல்ல அவசரப்படுறீங்க? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், வந்துட்டு இருக்காங்க. இல்ல வைஷு, பாரு எப்படி இருட்டிட்டு இருக்குன்னு. மழை வந்துருச்சுன்னா இந்த பாதையில இருந்து போறது சிரமம். சரி சரி, இதோ வந்துருவாங்கங்க. எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. எங்கங்க ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பக்கம் சுத்த போயிட்டாங்க. சரி சரி சரி, வரட்டும். நீ எங்கேயும் போயிடாத, இங்கே நின்னு. ஏங்க? அப்புறம் உன்னை கூப்பிட இன்னொரு ஆள் போனோம், அப்புறம் அவங்கள கூப்பிட இன்னொரு ஆள் போனோம். இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான், வீட்டுக்கு போக முடியாது. சரிதான். என்னங்க எதுக்கு இப்ப எல்லாத்தையும் கூப்பிட சொல்லிட்டு இருக்கீங்க? கையில போன் வச்சிருக்கீங்கல்ல, போன் பண்ணுங்க. நீ வேற வைஷு, இது டவர் இல்லாத ஏரியா. இந்த ஏரியாக்குள்ள வந்ததுமே சிக்னல் கட் ஆயிடுச்சு. ஆபீஸோட முக்கியமான காலோ இல்ல இமெயில எதுவுமே சென்ட் ஆகல. ஏரியாவை விட்டு தாண்டினாதான் சிக்னல் கிடைக்கும். ஓ, இது வேறயா? ஆமா வைஷு, சீக்கிரம் கிளம்ப சொல்லு, மணி ஆயிடுச்சு. போய் தான் ஆபீஸ்ல என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் போய் பார்க்கணும். திருவுக்கும் கால் பண்ண முடியல, முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் வேற. வினோ என்ன சொன்னா ஏது சொன்னா எல்லாத்தையும் கேட்கணும். கிளம்ப சொல்லு வைஷு. சரிங்க சரிங்க, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரையும் வர சொல்லிடுறேன். இன்னும் அரை மணி நேரமா? ஒரு நாள் தானங்க, பிள்ளைய விளையாண்டுட்டு இருக்காங்க, இருங்க வந்துருவாங்க. சாலா, ஏ வைஷு, நீ எங்க போற? இதோ வந்துடுறேங்க, பிள்ளைகளெல்லாம் வர சொல்றேன். வைஷு. சரிதான், நீ இப்படியே ஒவ்வொரு ஆளா போய் போய் சுத்தி சுத்தி இங்கே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். போன் சிக்னல் வேற இல்ல. இல்லாட்டியா ஆபீஸ்ல என்ன விஷயம் ஏதாவது கேட்டுக்கலாம். சரி ஓகே, அந்த இது வந்துட்டோம். கிளம்ப முதல்ல அவசரப்படக்கூடாது. எல்லாரும் வரட்டும், பார்த்து போவோம். அம்மாடி அழாதமா, புள்ளத்தாச்சி புள்ள இப்படி விடாம அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்றது? அந்த தம்பிக்கு ஒண்ணும் செய்யாது, டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கல்ல. இல்லக்கா, கண் முழிச்சு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அதெல்லாம் பயப்படாத கண்ணு, இந்த நேரத்துலதான் நம்ம தைரியமா இருக்கணும். நம்ம தைரியம் தான் அவங்கள காப்பாத்தும். அழாத, அந்த தம்பிக்கு ஒண்ணும் செய்யாது. சரிக்கா. இப்பதானே ட்ரீட்மெண்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, கொஞ்ச நேரம் பொறுமா, என்ன ஏதுன்னு வந்து சொல்லுவாங்க. சரிக்கா. அக்கா, இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் திருவுக்கு வந்ததில்ல. இப்ப திடீர்னு இப்படி. இவ்வளவு நாள் உங்க ஊர்ல இருந்தீங்கம்மா, இப்ப திடீர்னு ஊட்டிக்கு வந்து ஸ்டே பண்ணிருக்கீங்க. அந்த கிளைமேட் கூட சேராம இருக்கலாம்ல. எதுவும் பயப்படாதம்மா, ஒண்ணும் செய்யாது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. திருவா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து இப்போ நீங்க பேசுற பேச்சும் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட நீ வேற என்னம்மா, மனுஷங்களுக்குள்ள இந்த உதவி கூட செய்யலாட்டி எப்படி? சரி சரி, நீ அழாத. அம்மா, உன்னோட அப்பா அம்மா, அந்த தம்பியோட அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா? ஆமாக்கா. இங்க சொந்த பந்தம் யாரும்? யாரும் இல்லக்கா, நான் படிக்கிறதுக்காக இங்க வந்தேன். ஓ அப்படியா? நீ இப்ப போன் பண்ணி சொல்லுமா ஊருக்கு. ஊருக்கு? சொல்லுடா கண்ணு, இந்த நிலைமையில நீ மட்டும் தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வேற ரொம்ப அழுதுட்டு வேற இருக்க. சும்மா இருந்தா கூட நானே கூட உன்னை அப்பப்ப வந்து பாத்துக்குவேன். ஆனா புள்ளத்தாச்சி புள்ள, ஓ அப்பா அம்மாக்கோ இல்ல தம்பியோட அப்பா அம்மாக்கு எல்லாருக்குமே போன் பண்ணி சொல்லு. அவங்களாம் உடனே கார் பிடிச்சி இங்க வந்தாங்கன்னா உனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். தம்பிக்கு என்ன ஏதுன்னு பாத்துக்குவாங்கல்ல. ஊருக்கு போன். போன் போடுமா. போன் ஊருக்கு. இப்ப நான் போன் பண்ணா அங்க ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. நான் மாசமா இருக்கிறது. திரு திரு, நீ எதை மறைச்சு மறைச்சு வச்சியோ அது திரு, எனக்கு வேற வழி இல்ல. எனக்கு நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும் திரு. நீ நல்லா இருந்தா எனக்கு போதும். நான் இப்பவே மாமாக்கு கால் பண்றேன். எல்லாரும் வரட்டும், ஒன்ன நல்லா பாத்துக்கட்டும். என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்டு மருமகளை இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படியாவது இருந்துக்கிறேன். நீ நல்லா இருக்கணும். அம்மாடி என்னம்மா யோசிக்கிற? போன் பண்ணுடா கண்ணு. அட்மிட் பண்ணிருக்கிறது வேற ஐசியூல. தம்பி கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காப்ல. டாக்டர்ஸ் நர்ஸ் பேசுறதெல்லாம் கேட்டா அப்படித்தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? பாரு, நீ பயப்படுறதுக்காக சொல்லல, தைரியமா இரு. உன் கூட உன் சொந்த பந்தம் கூட இருந்தா அது ஒரு தைரியம். அதுக்குதான் சொல்றேன், போன் பண்ணுமா. சரிக்கா. யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். பேச்ச மீறி நான் போன் பண்றேன். எல்லாரும் இங்க வந்துட்டா தெரியதான் செய்யும். சாரி திரு, எனக்கு நீ நல்லா இருந்தா போதும். இப்பவே மாமாக்கு போன் பண்றேன். யோசிக்காதம்மா, போன் பண்ணு. அப்புறம் டாக்டர்ஸ் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் திரும்பவும் போன் பண்ணி சொல்லிக்கலாம். ஏன்னா டாக்டர்ஸ் ஏதாவது கிரிட்டிக்கல் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டா உங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? உடனே எனக்கு போன் பண்ணியிருந்தா நான் வந்து பாத்துருப்பேனேமா, இப்படி எங்களுக்கு சொல்லாம இருந்துட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அதனாலதாம்மா சொல்றேன், வந்து என்ன ஏதுன்னு பாப்பாங்க. போன் பேசு. கேக்குறவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். உன்னோட தயக்கத்திலே எனக்கு புரியுது. இருந்தாலும் வேற வழி இல்ல. போன் பண்ணி ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படிலாம் எதுவும் சொல்லாத. இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரம் வாங்கன்னு மட்டும் சொல்லு.
ம். சரத் வா வா, நீ ஏன் லேட் பண்ணா எப்படி? வந்துட்டேன் சார். எங்க சார் எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிட்டு வரவங்கள போதும் போதும் ஆயிப்போச்சு. அதனாலதான் சரத்து ரத்னை முதைய கிளம்பிட்டான். ஆமா சார், அப்பாக்கு ஏதோ முக்கியமான கால் வர வேண்டியிருக்கான். ஆபீஸ் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் போல, அதான் முன்னக்கூடி கிளம்பிட்டாங்க. சரி சக்தி சுபா எங்க? அதான் சார் 2வது கார்ல உட்காந்துருக்காங்க. சரி சரத்து, எல்லாரும் வந்தாச்சுல? நான் இன்னும் வரல. ஏமா வரல? ஐயோ சார், காருக்கு வரல. என்ன மட்டும் மறந்து விட்டுட்டு போயிருப்பீங்க. அது எப்படிக்கா விடுவோம்? வாங்க இந்த கார்ல ஏறுங்க. சரி சரத்து. ஹே காஞ்சு, ராகா, இங்க வா இந்த கார்ல இடம் இருக்கு. இத வாய் ராகா. சார் பாருங்க சார், அநியாயம் பண்றாங்க. அதானே சரத்து, மரகதத்துக்கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி ராகவ மாத்தவே முடியாது. அது முடியாது சார், முடியவே முடியாது. ஆமா, இந்த காஞ்சு இங்க கூட்டிட்டு வந்தது யாரு? தெரியல சார், காலையில கிளம்பும் போது நானும் வாரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கு என்னமோ சார் எங்க மாமா தான் நைஸா கூட்டிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கும் சரத்து, செஞ்சாலும் செய்வாரு. ஆமா சார். சரத்து, நாங்க கிளம்பவா? கிளம்புங்க மாமா, நாங்க இந்த கார்ல வந்துறோம். சரி. டேய் சக்தி, கார் எடு. ஹே பாத்து. ஓகே நீங்க சீக்கிரம் வாங்க. சரத்து, 2 கார் கிளம்பியாச்சு, இனி நாம தான். உங்க மகன் மருமக வரணும் சார். இவங்க இன்னும் வரலையா? அது வாரங்க சார், வாங்க அப்படியே நாமளும் கிளம்புறதா. சரி சரத்து. டேய் மவனே, சீக்கிரம் வாடா. கரெக்ட், வரட்டும் சார். சரத்து, இன்னைக்கு ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்னா இதுதான். ஏன்னா எனக்கு எவ்வளவு வயசாச்சு, இந்த மாதிரி ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல. இன்னைக்கு டைம் இதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரத்து. சார், இனி அடிக்கடி இந்த மாதிரி வரலாம் சார். கண்டிப்பா சரத்து, மனசுக்கே ஒரு நிம்மதி இருக்கு. ஆமா சார். சார் வாங்க, அவங்களும் வந்தாச்சு, நம்மளும் அப்படி கிளம்பலாம். சரி சரத்து. மாமா, மாமா போன் எடுங்க. என்னம்மா நாட் ரீச்சபிள்னு வருது? என்னன்னு தெரியலக்கா. எங்க அத்தை நம்பருக்கு போன் பண்றேன். பண்ணுமா. அத்தைக்காவது போன் போகணும். அக்கா, இது ஒரு நாட் ரீச்சபிள். என்னம்மா, யார் போனை எடுக்க மாட்டேங்குது? எல்லாரும் எங்கேயும் வெளியே போயிருக்காங்களா என்ன? ஆமாக்கா, எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அவுட்டிங் போறதா சொன்னாங்க. ஐயா, அப்படியா? அக்கா சிஸ்டர் வராங்க. பொண்ணு சொல்லுங்க மேடம். அந்த தம்பிக்கு எப்படிப்பா இருக்கு? சிஸ்டர், என் தீரு எப்படி இருக்காங்க? கண் முழிச்சிட்டாங்களா? நோ மேடம், டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா, நாங்களும் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க மேடம். டாக்டர் ஃபுல் செக்அப் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் few minutesல வந்து என்னன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் என் தீருக்கு ஒண்ணு இல்ல. சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் சொல்லுங்க. ஏதாவது பேசுறாங்களா? கண் திறந்து பார்த்தாங்களா? இல்லம்மா, இன்னும் அன்கான்ஷியஸ்ல தான் இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து பேசுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர். அம்மா, அழாத ஒண்ணும் இல்ல. எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. போருமா வரட்டும். உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? இருந்தாலும் எனக்கு வரக்கூடாதா? உனக்கு எதுக்கு இப்படி ஒரு கஷ்டம்? ஏன்னா உன்னை பார்க்கணும் திரு. உனக்கு ஒன்னாகாது திரு. தைரியமாயிரு. அம்மா, திரும்ப யாருக்காவது போன் பண்ணி பாரு. அம்மா, சொல்லுங்கக்கா. யாருக்காவது போன் பண்ணி பாருமா. சரிக்கா, திரும்பவும் மாமாக்கு போன் பண்ணுவோம். அக்கா ரிங் போகுதுக்கா. பேசுமா, பார்த்து பேசு. சரிக்கா. எதுக்கு இவ்வளவு சவுண்டு? ரத்னப்பா இருக்கட்டும், இதான் நல்லா இருக்கு. ஐயோ, காது கிளியுதே. ஓய் சிந்து, சவுண்ட குறை. இருக்கட்டும்டா, இதான் ஜாலியா இருக்கும். மாமா, உங்க சிந்தாமணி கேட்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணட்டும்? டேய் எருமை, அப்படியே என்ன போட்டு கொடுப்பியா? அப்புறம் நீ மட்டும் நல்ல பேர் வாங்க, ஆம்பளை பசங்க நாங்க மட்டும் திட்டு வாங்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான்டா வீட்டுக்கு ஆம்பளை பசங்க.
இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஆமாண்டா, வீட்ல இருக்கிற பசங்கலாம் அவங்க வீட்டு பாப்பா எந்த தப்பு பண்ணாலும் சேட்டை பண்ணாலும் அனுசரிச்சு போகணும். ஹா. இப்ப வீட்ல ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை நான் உடைச்சிட்டா கூட அந்த பழிய நாங்க ஏத்துக்கணும். கரெக்ட் கரெக்ட். மாமா கேட்டுச்சா? என்ன ஜீவா? டேய், பாட்டு ஓடுது காது கேட்கலன்னு சொன்னாங்களடா, பிறகு என்ன கேட்டுச்சா? ஆனாலும் சிந்தாமணி நீ லேஸ் பட்டவ கிடையாது. டேய் நல்லா யாராக்கும்? சிந்து மா, என்னடி ஏதோ வாய் பேசிக்கிட்டே வர? ஒண்ணு இல்லம்மா. அத்தை நல்லா திட்டுங்க. வர வர சேட்டையும் கூடி போச்சு, வாயும் கூடி போச்சு. இவளுக்கு தானே, நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். என்னடி? என்னம்மா? சிந்து சாலாமா, என்ன சொல்றீங்க? அடி வாங்குவடி. ஐயோ சாலாமா, என்ன பேசுறீங்கன்னே கேட்கல. ஐயோ என்னமா நடிக்கிறா? பேசாம இரு. அடிப்பாவி, வீட்டுல பசங்கெல்லாம் எவ்வளவு ஏமாலியா இருக்குன்னு இப்ப பார்க்க தெரியுது. அதெல்லாம் ஒரு புது ட்ரிக் ஜீவா. ரொம்ப நல்ல ட்ரிக் தான். டேய் சரி போதும்டா, பாட்டு ஆஃப் பண்ணுங்க. ஐயோ என்னங்க நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இப்படி போட்டு சந்தோஷமா வராங்க, விட்டுங்கண்ணே. என்னதான் உங்களுக்கு டென்ஷனு? அது ஒன்னில வைஷு, நீங்க ஆபீஸ் டீடைல் எதுவுமே கேட்டுக்கல. காலையில இருந்து நம்ம ஸ்டாப் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான கால் முக்கியமான டீடைல் எல்லாம் வரும், அதான் பாக்குறேன். பாரு, இந்த சவுண்ட்ல போன் வந்தா கூட காது கேட்காது. ஓ அதுக்காக சொல்றீங்களா? சரி இருங்க. ஜீவா, டேய் ஜீவா, சொல்லுங்க அத்தை. சவுண்ட கொஞ்சம் குறடா. என்ன சிந்தாமணி? வேற என்ன பண்ண? ஜீவா, ஹே ஜீவா. என்ன கருப்பி? இல்ல ஜீவா கிட்ட பேசணுமா? பேசு. இல்ல நீ இந்த பக்கம் வந்தா நல்லா இருக்கும். எதுக்கு? நான் ஜீவா கிட்ட பேசிக்கிட்டே வருவேன். பேசிக்கிட்டே வருவியா? அப்படி என்ன பேசுவ இந்த மாடு கிட்ட? ஐயோ சிந்து, அப்பெல்லாம் பேசாத. எப்படிலாம்? அதான் மாடுலாம் பேசாத. அது ஏன் ஜீவா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஓ ஜீவாவா? இது எப்போல இருந்து? அதுவா, அது ஜீவாவை பார்த்ததுல இருந்து. அஞ்சாதே ஜீவா, நெஞ்சோடு வா வா. ஹே போவியாப்பா, கூப்பிடுறா. என்னதுமா? கருப்பி உன்னை கூப்பிடுறா. என்னது? டேய் ஜீவா. கேட்கலையே. டேய் இன்னும் சத்தமா? எருமை, என்கிட்டே வா. இல்ல கருப்பி கிட்ட. அதை அப்படியே பாஸ் பண்ணிடு. உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நான் என்ன நினைச்சீங்களா? போஸ்ட் உமன். டேய் கொன்றுவேன். ஜீவா. கேட்கல, இன்னும் சத்தமா? அக்கா ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ என்னமா இது? சரிமா, சரி பதட்டப்படாம இரு. டாக்டர் வந்து என்னன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம். சரிக்கா. அக்கா அக்கா டாக்டர் வராங்க. சார் சரி, என் திரு நல்லா இருக்காங்களா? எப்படி சார் இருக்காங்க? கண் முழிச்சிட்டாங்களா? சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? பொறு சொல்றேன். நீங்க யாருமா? அந்த வீட்டு பக்கத்துல இருக்கேன் சார். வீட்டுக்காருக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக யாருமே இல்லைன்னு சொன்னா, அதான் சார் என் மாமாவோட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். ஓ நல்லதுமா, ரொம்ப நல்ல வேலை பாத்தீங்க. ரொம்ப கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சார் அந்த தம்பிக்கு. சொல்றேன். உங்க பேர் என்னமா? வாசுகி சார். உங்க கூட வேற யாரும் வரலையா? யாரும் இல்ல சார், எல்லாம் ஊர்ல இருக்காங்க. நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சார் இங்க இருக்கோம். ஓ அப்படியா? சார் என்ன சார் ஆச்சு? சார் சொல்லுங்க சார். இல்லம்மா, வீட்டுல இருந்து பெரியவங்க யாரும். சார் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். எதனால சார், எதனால என் திரு சுய நினைவு இல்லாம போனாங்க? சொல்லுங்க சார். உன் வீட்டுக்காருக்கு ஸ்ட்ரோக்மா. சார் என்ன சொல்றீங்க? ஆமாமா, பேஷண்ட்டுக்கு இடது பக்கம் மூளை பாதிச்சிருக்கு. அதனால வலது கை கால் செயல் இழந்துருச்சு. சார் சார் என்ன சொல்றீங்க? ஆமாமா, வலது கை கால் ரெண்டும் செயல் இழந்துருச்சு. சார் என்ன சொல்றீங்க? என்னோட திருக்கு. மாமா அழாதமா. என்ன சார் சொல்றீங்க? நல்லா இருந்த பையன் தானே சார், திடீர்னு எப்படி? மா, இது மூளையில ஏற்பட சின்ன சின்ன கட்டினால வர பாதிப்பு. ஒருத்தவங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும். அது தெரிஞ்சு இதனாலதான் இந்த காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அப்ப இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த சின்ன சின்ன சிம்டம்ஸை கண்டுக்காம நம்ம அதை அப்படியே விடுறதான் இந்த மாதிரி அன்கான்சியஸ் நிலைக்கு போறது.
இப்ப கூட அவங்க மயக்கமான 4.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. நாங்களும் இது எதனாலன்னு உடனே நாங்க எல்லா செக்கப்பும் பண்ணனால ஓரளவுக்கு நாங்க நார்மலா கொண்டு வந்துட்டோம். சார் ஆனா கை கால் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கியூர் ஆகும். சார் எப்ப சரியாகும்? தெரியலம்மா, ஆனா திருவுக்கு பாதிச்சது 50% தான். அதனால சர்ஜரி வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை. டேப்லெட்டை கண்டினியூவா எடுத்துக்கிட்டாலேவும் கியூர் ஆகலாம். சார் எவ்வளவு நாள் சார் ஆகும்? திரு பேசுவாங்கல்ல? சொல்லுங்க சார், பேசுவாங்கல்ல? மாமா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரோட கை கால் செயல் இருந்துருச்சு. டேப்லெட்டை கண்டினியூவா எடுத்துட்டு பிசியோதெரபிஸ்ட் மூலமா ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் சொல்ல முடியாதுமா, கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகும். திரு, திரு, உனக்கு என்ன இந்த நிலைமை? திரு, இதை நான் எப்படி திரு சொல்லுவேன்? எப்படி மாமா அத்தைட்டெல்லாம் சொல்லுவேன்? திரு, 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 நான் உன்னை பார்க்கணும் திரு. திரு, சார், சார், நான் திருவை பார்க்கலாமா சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க கான்சியஸ் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்களே கூப்பிடுறோம். சார், இப்ப தூரமா இருந்து கூட பார்த்துட்டு வரேன் சார். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் இந்த பொண்ணு மாசமா வேற இருக்கா, பக்கத்துல யாரும் இல்ல சார். வேற வழியே இல்லம்மா. ஒண்ணு பேசண்ட நீங்க ஊருக்கு கூட்டிட்டு போங்க, இல்ல ஊர்ல இருந்து ஆளை வர வைங்க. கண்டினியூவா நீங்க டேப்லெட் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் உங்களுக்கு கியூர் ஆகும். எப்படி சார் டெய்லி ஹாஸ்பிட்டல் இந்த மணிக்கு தான் பார்க்கணுமா? இல்ல அவர் கொஞ்சம் நார்மலா ஆனதோ நீங்க கூட்டிட்டு போயிடலாம். நல்லா பிசியோதெரபிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க சார். ஓகேமா, தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. சீக்கிரம் சரியாயிடும், நம்பிக்கையை வைங்க. நீங்க கரெக்டான டைத்துக்கு கூட்டிட்டு வந்ததே அவங்கள பாதி காப்பாத்திடுச்சு. இன்னும் நீங்க பாக்குற ட்ரீட்மெண்ட்ல இருக்கு, பாத்துக்கோங்க. பேஷண்ட் நார்மல் ஆகட்டும், நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே சார். ம். திரு, திரு, நான் எதிர்பார்க்கல திரு. திரு, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கல. திரு, கடவுளுக்கெல்லாம் கண் இல்லையா? யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத மனுஷனுக்கு இப்படி ஒரு சோதனையா? அழாதம்மா, ஆனா டாக்டர் பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்றாருல, கொஞ்சம் கொஞ்சமா சரியா போயிடுமா? அக்கா, அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நான் கூப்பிட்டதை நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. என்னம்மா நீ வேற அப்பையில இருந்து தேங்க்ஸ்னு மனசாளுக்குள்ள இது கூட உதவி பண்ணிக்கலாட்டி என்னமா இருக்கு? சரி நீ எதுவும் கவலைப்படாத, உங்க வீட்டாளுக்கு ஃபோன் பண்ணி பேசுமா. சரிக்கா. அம்மா, என் மாமா தோட்டத்து வேலையை முடிச்சதும் முதலாளிகிட்ட கணக்கெல்லாம் கொடுக்கணும். அது நானும் கூட இருந்தாதான் முடியும். அதனால நான் தோட்டத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டோமா, ஒரு மணி நேரத்துல திரும்பி வரேம்மா. இல்லக்கா, இப்ப எங்க அண்ணன் வந்துருவாங்க. ஆபீஸ் மீட்டிங் போயிருக்காங்கக்கா. ஈவினிங் ஆயிடுச்சுல, இப்ப வந்துருவாங்க. நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க இந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்ணதே போதும். நிறைய ஆறுதலுக்கு கூட நின்னீங்க. உங்களை என் உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன்க்கா. கடவுள் நேரடியா வர முடியாம நம்மள மாதிரி ஆளுங்க மூலமா உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப என் கண்ணுக்கு நீங்க தான்க்கா கடவுளா தெரியுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. மா அப்படிலாம் சொல்லாதம்மா, வயித்துல புள்ளைய வச்சிருக்கேன்னு கூட பார்க்காம உன் புருஷனை காப்பாத்தணும்னு நீ என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தெரியுமா. உன் பாசத்துக்கு முன்ன அந்த தம்பி நல்லா இருப்பாரு. சரிக்கா. அக்கா, நீங்க கிளம்புங்க. எங்க அண்ணன் இப்ப வந்துருவாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வேணா என் ஃபோன் நம்பர் தரவா? என் மாமா நம்பர் தாமா. ஏதாவது ஒன்று தேவைன்னா என்ன கூப்பிடு. இல்ல ஹாஸ்பிட்டல்ல உங்க வீட்டாளர்கள்லாம் வர வரைக்கும் உன் கூட இருந்து பாத்துக்கனாலும் நான் பாத்துக்கிறேன். இல்லக்கா, நான் தேவைன்னா கண்டிப்பா கூப்பிடுறேன். இப்ப எங்க அண்ணன் வந்துருவான், நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க போயிட்டு வாங்க. தனியா விட்டுட்டு போக கஷ்டமாதாம்மா இருக்கு. இல்லக்கா, போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, தைரியமா இரு. முடிஞ்சா சீக்கிரம் இன்னொரு தடவை வந்து பாத்துட்டு கூட போறேன். சரிக்கா. ம். திரு, திரு, நான் இருக்கிறேன் திரு. உனக்கு ஒண்ணும் செய்யாது, நான் பாத்துக்கிறேன் திரு. மாமா இன்னும் 1/2 hour தான், வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஜீவா. ஜீவா, நமக்கு பின்னாடி கார் ரெண்டும் கரெக்டா வருதுல? வாராங்க அத்தை. பின்னாடி சக்தி வாரான், அதுக்கு பின்னாடி சரத் வாரான். சரிடா. வைரம், ஏ வீட்டுக்கு போனதும் பசங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம 2 பேரும் ஒரு ஆபீஸ் போயிட்டு வந்துடலாம். சரிங்க அண்ணே. மாமா எதுக்கு மாமா, நீங்க வீட்ல இருங்க, சக்தியும் நானும் போயிட்டு வந்துடுறோம். இல்லடா ஜீவா. மாமா இன்னைக்கு ஆபீஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்னு எல்லா டீடைலும் தெரியும் மாமா. வீரா மச்சான் ஏற்கனவே சொல்லிட்டான். நானும் சக்தியும் போய் பாத்துக்கிறோம். நீங்க வீரா எல்லாம் வீட்லயே இருங்க. என்னங்க, அதான் ஜீவா சொல்றான்ல, அவன் பாத்துக்குவா. நீயும் சொல்றியா?
ஆமாங்க, பசங்க பாத்துக்கும் போது உங்களுக்கு என்ன டீடைல்னு சொல்லி விடுங்க. ஆமா மச்சான், வீராவும் வீட்ல இருக்கட்டும். ஏன்னா மதி கொஞ்சம் அலைஞ்சது கொஞ்சம் டயர்டா இருக்கும். வீரா கூட இருந்தா அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நம்ம ஜீவாவும் சக்தியும் போயிட்டு வரட்டும். சரி சாரா, நீயும் சொல்லிட்டேல, பசங்களே பாத்துக்கட்டும். ரத்னப்பா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்தாச்சா? ஆமாமா. என்னங்க வைஷு, இங்க பாரு, வாசுகி கால் பண்ணிருக்கா. வாசுகியா? ஆமாமா, திரும்ப திரும்ப கால் பண்ணிருக்கா. திரும்ப திரும்பவா? நம்ம ஒருவேளை ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம் என்னன்னு கேட்க கால் பண்ணிருப்பாளோ? என்னன்னு தெரியலையே. மச்சான் போன் பண்ணுங்க, என்ன ஏதுன்னு கேட்டலாம். இத கூப்பிடுறேன். ஓய், என்னவா? அதான் இந்த பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டேல. அதனால ரொம்ப ஏக்கமா பாத்துட்டு இருக்கேன். சரிதான். வேணி அந்த கார்ல வான் கூப்பிட நான் இங்கதான் வருவேன். நீ வந்ததுக்கு காரணம் இப்பதான் புரியுது. புரிஞ்சிச்சா? ஓய், ஆனா நீ தான் வழி விட மாட்டேங்கிற. எப்பவுமே விட மாட்டேன். என்னடா ஜீவா? ஆமா வழி விடாத, விட்டுட்டேன்னா நான் செத்தேன். டேய் ஜீவா, கருப்பு கிட்ட விட மாட்டேன். ஆனா ஒரு டெரரான பொண்ணு கிட்ட கண்டிப்பா உன்னை மாட்டி விடுவேன். ஏன்? மாட்டிட்டு அவஸ்தைப்படுறா. சரி ஓகே, டெரர்னாலும் பரவாயில்ல, சட்டு புட்டுன்னு ஏற்பாடு பண்ணு. அட பாவி. வைஷு, இந்த ரிங் போகுது. கொடுங்க, நான் பேசுறேன். மாமா தான் கூப்பிடுறாங்க. திருவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? மாமா போகும்போது உன்னை நம்பிதான் என் மகன் வரான், நல்லா பாத்துக்கோன்னு சொன்னாரு. இப்ப நான் எப்படி? வேற வழியில வாசுகி மாமாட்ட எல்லாத்தையும் சொல்ல. மாமா அத்தை எல்லாம் இங்க வந்தாதான் திருவுக்கு என்ன இதுன்னு உடனே பார்க்க முடியும். திருவுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் திருவை சீக்கிரம் சரி பண்ண முடியும். மாமாட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். மேடம், சிஸ்டர், பேஷண்ட் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. திரு கண் முழிச்சிட்டாங்களா? ஆமா மேம், இப்பதான் கான்சியஸ் வந்ததுல இருந்து வாசுகி தான் கூப்பிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க மேம். இது வாரி சிஸ்டர். திரு கண் முழிச்சது என்ன கூப்பிடுறியா? இது வாரி திரு. மாமாட்ட வந்து பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் போய் திருவை பார்க்கலாம். வைஷ்வமா, என்னாச்சு? அண்ணி போன் எடுக்கலையா? என்னன்னு தெரியலடி, போன் ரிங் போய் முடியுது, எடுக்கவே மாட்டேங்கிறா. ஏதாவது படிச்சிட்டு இருப்பாங்கம்மா. எதுக்கு போன் பண்ணானே தெரியலையடி. சரி விடுங்க, வீட்டுக்கு போய் போன் பண்ணிக்கலாம். ஆமாக்கா, ஈவினிங் டைம். திருவும் வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பான். வாசுகி இப்ப வீட்டுல தானே சமைக்கிறாளா, அதனால டீ காஃபி ஏதாவது போட்டுட்டு இருப்பா. வீட்டுக்கு போய் போன் பண்ணிக்கலாம்க்கா. அதுவும் சரிதான். அநியாயத்துக்கு நல்ல மாமியாரா இருக்காங்கடா. என்ன பண்ண, மாமியார் அமைவதெல்லாம் மருமகள் செய்த புண்ணியம். அது என்னமோ சரிதான். திரு எப்படி இருக்கீங்க? இப்போ ஓகே தானே? வாசுகி, திரு, உங்களுக்கு ஒண்ணே இல்ல திரு. டாக்டர் கிட்ட பேசிட்டேன். உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிருக்காங்க. வாசுகி, சொல்லுங்க திரு. வீட்டுக்கு கால் பண்ணீங்களா? இல்ல திரு, கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். போன் நாட் ரீச்சபிள்ல இருந்தது. இப்பதான் மாமா கால் பண்ணாங்க. போன் அட்டெண்ட் பண்ணுங்கல, சிஸ்டர் வந்து நீங்க கூப்பிடுறதா சொன்னாங்க. என்ன பேசல திரு, இப்ப நான் பேசிடுறேன். வாசுகி, வேண்டாம் திரு, சொல்லாதீங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன் திரு? எனக்கு இப்படின்னு சொன்னா ஊர்ல இருந்து எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் என்னால ஏன் வாசுகி கஷ்டப்படக்கூடாது? திரு, சொல்லாதீங்க வாசுகி. இல்ல திரு, நீங்க என்ன பார்க்காதீங்க. இப்போ உங்களை எல்லாரும் பாத்துக்கிறதா முக்கியம். நான் எப்படியாவது பாத்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும் திரு. அத்தை மாமா இங்க வந்தாதான் நீங்க சீக்கிரம் கியூர் ஆக முடியும் திரு. ப்ளீஸ் வாசுகி, சொல்லாதீங்க. திரு, என் மேல சத்தியம், சொல்லாதீங்க. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜன்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். அழாதீங்க, அப்பா அம்மாட்ட நான் எப்படி அதை சமாளிச்சுக்கிறேன். நீங்க மட்டும் சொல்லாம இருங்க போதும். எப்படிங்க எப்படி? உங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்துலயும் என்ன போய் வேண்டாங்க திரு. இதெல்லாம் வீட்டுல சொல்லாம இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. வாசுகி,
என் மேல சத்தியம் சொல்லியிருக்கேன். நான் சமாளிச்சுக்கிறேன். உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். திரு அழாதீங்க, அழாதீங்க வாசுகி. திரு எல்லாத்தையும் சமாளிக்கலாம். திரு உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களை சீக்கிரம் கியூர் பண்றது என் பொறுப்பு. கவலைப்படாதீங்க திரு. சீக்கிரம் உங்களால எழுந்து நடக்க முடியும். கண்டினியூவா டேப்லெட் சாப்பிட்டு மறுபடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சீக்கிரம் சரியாயிடும் திரு. நீங்களும் எதுவும் நினைக்காதீங்க. நான் இருக்கேன் திரு. அழாதீங்க. திரு திரு சத்தியமா என்னால நம்ப முடியல. உன்ன மாதிரி வேற யாரும் இருப்பாங்களா? எப்படி திரு இப்படி முடியாத சூழ்நிலையிலும் எனக்காக உங்க அப்பா மட்டும் கூட சொல்ல வேண்டாங்கற? உன்னை நம்பி வந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன இப்படி நீ பாத்துக்கறேல? உனக்கு இப்படி ஒரு கஷ்டமா? உன் மேல கடவுள் மேல ரொம்ப கோபம் வருது திரு. கோபம் வருது. யார் என்ன சொன்னாலும் என்னை என்று கொன்னாலும் நான் உந்தன் பாதி புரிந்து கொண்டேன்.